அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம தமிழில் நம்ம 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும். 95 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை தரவாக தெளிவாக கரைச்சி குடித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 95க்கு மேலே எடுத்துடலாம். ஏன்னா 96, 97, 98, 99 வரைக்கும் கூட நம்ம எடுத்துடலாம். ஏன்னா தமிழை பொறுத்தவரை 100 கேள்விக்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அது எப்போ அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம தரவாக படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தரவாக படிக்கிறக்காக இப்போ நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம வாசிப்போம். ஏன்னா ஒரு இடம் வாசித்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிவைசிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களா அப்படியா இருந்தால் இதோட படிச்சுட்டு வாசிக்கிறத கேட்டுட்டு நீங்கள் படிச்சா இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கோட கேட்டுட்டு படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த புக்கில் இருக்கிற மெயினாக அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை பூரா இப்போ வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் 9ஆம் வகுப்பில் நம்ம இப்போ வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். 9ஆம் வகுப்பில் நமக்கு மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. அதுல ஒரு இயல் வாசிச்சாச்சு. ரெண்டாவது இயல்ல நம்ம உரைநடை மட்டும் வாசிச்சிருக்கோம். உரைநடை நம்ம நீரின்றி அமையாத உலகு. ஏன்னா நமக்கு தமிழ் ஒவ்வொரு இயல்லையும் பாடம் வைப்பு முறை நமக்கு ஏற்கனவே நம்ம நிறைய இடம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். எப்படி பாடம் இயல் வைப்பு முறை அப்படின்றது இயல் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 உரைநடை, அடுத்து 2 செயல், அடுத்து 3வது அடுத்து துணை பாடம், கடைசியா இலக்கணம். இந்த மாதிரி நமக்கு பாடம் வச்சிருக்காங்க. அதுல நமக்கு உரைநடை மட்டும் நம்ம வாசிச்சாச்சு 2வது இயல்ல. இப்ப 2வது இயல்ல கவிதை வாசிக்க போறோம். கவிதையில நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டமரம் அப்படின்னு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அந்த கவிதை யார் எழுதுனா தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளி. ஏன்னா 2வது இயல்ல நான் முதல் கவிதை பட்டமரம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் தமிழ் ஒளி எழுதின ஒரு கவிதை. அந்த கவிதை எதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஒவ்வொரு இயல்ல ஏதாவது ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால போன உரைநடையில நீரின்றி அமையாத உலகு, இயற்கை நீரின்றி அமையாத உலகம். ஏன்னா நீரோட முக்கியத்துவத்தை நமக்கு தண்ணீர் நீர்நிலைகள்லாம் எப்படி அழைக்கப்பட்டது பழங்காலத்துல அப்படின்றலாம் வெளிப்படுத்துற மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த பட்டமரம் அப்படின்ற கவிதையில நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இயற்கையில நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். பாருங்க, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்திருக்காங்க. இயைந்து நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். காலமாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாது. மரம் ஏன்னா பட்டமரம் அப்படி இல்லை, மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போயிடும். மரங்கள் இல்லாட்டி நமக்கு காற்று கிடைக்காமல் போயிடும். அவ்வகையில் பட்டு போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை. இந்த கவிதை நமக்கு பட்டு போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஏன்னா நமக்கு மரம் இருந்தால் தான் நமக்கு உயிர் வழி கிடைக்கும், காற்று கிடைக்கும். மரம் இல்லை என்றால் காற்று கிடைக்காமல் போய்விடும். அப்படி ஒரு இதை பட்டு போன மரம் கவிஞர் உள்ளத்தில் ஏற்படுத்திய ஒரு குமுறலை வெளிப்படுத்துகிறது. அதுலதான் அவரு அதை பார்த்துட்டு மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த பட்டமரம் மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும். கவிதை அப்படியே இருக்கட்டும். அதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் மட்டும் வாசிட்டு ஒன்னடுக்காக நம்ம கவிதை. ஏன்னா இந்த கவிதையிலிருந்து நம்ம கேள்விகள் ஆனா படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு கவிஞர் ஒரு இதை உருவாக்குறது சாதாரணமா உருவாக்க முடியாது. அவர் எவ்வளவு புத்தகத்தை படிச்சு எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகள்லாம் தேடி தேடி இந்த கவிதையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு அவரோட படைப்பு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் அப்படின்ற பொறுத்து அதை நம்ம வாசிச்சு அதை நம்மளே ரசிக்க ருசிக்க தெரிஞ்சிருக்கணும். கவிதை படிக்கிறது அதுக்கு நமக்கு இப்ப தேர்வு ஒட்டி நம்ம படிக்கிறதுனால அதை இன்னொரு நாளைக்கு நான் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு வினா விடை அந்த ஒரு இதுல படிக்கிறதுனால நமக்கு தேர்வுக்கு மட்டும் என்ன இருக்கு அதை மட்டும் இப்போ வாசிப்போம். அதுலதான் இப்ப சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் அப்படின்னா சொல்லுல குந்த அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் உட்கார, கந்தம்
கந்தம் அப்படின்னா அதுக்கு வந்து மனம், வாசனை. கந்தம்னா வாசனை. மிசை, மிசைனா மேல். விசனம்னா கவலை. விசனம், விசனப்படுறது, விசனப்படுறது நம்ம இன்னைக்கு தமிழ்ல பேச்சு தமிழ்ல சொல்ல விசனப்படுறதுன்னு. ஆனா இங்க வந்து விசனம், விசனம்னா கவலை. குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசைனா மேல், விசனம்னா கவலை. அதே மாதிரி வந்து இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு வந்து நமக்கு வந்து அந்த கடைசி எழுத்தை வச்சுதான் இங்க வந்து இலக்கண குறிப்பு. வெந்து, வெந்து அப்படின்னா அதுல வந்து கடைசி எழுத்தை பிரிக்கணும். தூவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஊ. ஊல முடிஞ்சா வினையச்சம், ஆ முடிஞ்சா பெயரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினையச்சம். வெந்து, வெம்பி, வெம்பி பிரிக்கிறோம். பீய பிரிச்சோம்னா இப்பு கூட்டல் ஈ. அவன் எய்தி, அது வந்து இத்து கூட்டல் ஈ. ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினையச்சம். அடுத்து மூடு பணி, இலக்கண குறிப்பு. கண்டிப்பா வினையச்சம்னா எது, பெயரச்சம்னா என்ன நமக்கு தெரியணும். கடைசி எழுத்து ஆவுல முடிஞ்சா பெயர். இப்ப வெந்த, செய்த, வெந்த தாவை பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆணு வரும். ஆணு வந்து அது வந்து பெயரச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சா வினையச்சம். அவன் இலக்கண குறிப்ப மூடு பணி, மூடு பணி அப்படின்னா வினைத்தொகை, மூடு பணி அப்படின்னா வினைத்தொகை. அவன் ஆடுங்கிளை, ஆடுங்கிளை அப்படின்றது வந்து அதுல வந்து ஆடு, அதுல வந்து கிளை, பெயரச்ச தொடர். ஆடும் கிளை ஒரு தொடரா இருக்குன்னா ஆடும் கிளை, ஆடும் கிளை பெயரச்ச தொடர் அப்படின்னா. அப்புறம் பகுப்பத உறுப்பிலக்கணம் நமக்கு தெரியும். இப்போ வந்து நூல்வெளி, இந்த கவிஞர் தமிழ்வொலியை பத்தி இப்போ வந்து நம்ம வந்து அவர் யாரு அப்படின்னா கவிஞர் தமிழ்வொலி 1924 பிறந்து 1965 இறந்திருக்காரு. புதுவையில் பிறந்தவர். கவிஞர் தமிழ்வொலி புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும், பாருங்க, பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைவற்ற சிலை, நிலைவற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்ப இவர் யாரு அப்படின்னா புதுவையில் பிறந்தவர், பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர், மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைவற்ற சிலை, நிலைவற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலான இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை அப்படின்றது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கவிதை படிச்சது. ரெண்டாவது கவிதை பெரிய புராணம். பெரிய புராணம்ன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஏன்னா பெரியோர்களின் வாழ்க்கை, பெரியோர்கள்னா வந்து 63 நாயன்மார்கள், 63 தொகையடியார்கள், 9 தொகையடியார்கள். அவங்க மொத்தம் வந்து 72 பேர் சிவனடியார்கள் சொல்லுவாங்க. அவங்கள பத்தி தான் நம்ம வந்து இந்த பெரிய புராணத்துல வந்து நம்ம வந்து படிக்கிறோம். ஆனா அங்க பெரிய புராணத்துல வந்து கொஞ்சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமா வந்து அதை பத்தி இன்னும் ஒரு நாளைக்கு தெளிவா சொல்லுவோம். இந்த பெரிய புராணம்ன்றது வந்து சேக்கிலார் எழுதியது. இப்ப வந்து இந்த பாடத்தோட அறிமுகம் வந்து வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம். பாருங்க, ஒரு நல்ல ஒரு சொற்றொடர். வரப்பு உயர்னா நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. பாருங்க, உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக, காவிரியோட அந்த சோழ பழங்குழிக்கு காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது. அதை விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். வலங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதைகளாய் படரச் செய்துள்ளது. இந்த பெரிய புராணம் வந்து அடியார்களின் வரலாற்றை கூறும் மாதிரி இயற்கையும், ஏன்னா அந்த இயற்கை தான், பட்டமரமும் இயற்கை தான், அதுல நீர். இதுலயும் இந்த பெரிய புராணத்துல இயற்கை பாருங்க. வரப்புயரம் நீர் உயரும், நீர் உயரம் நெல் உயரும், நெல் உயர குடி உயரம், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். வலங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழிற் கவிதைகளாய் படரச் செய்துள்ளது. அந்த சோழ நாட்டோட சிறப்பை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதுலதான் வந்து அப்படியே வந்து பாடல் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாடல் இருக்கட்டும், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளை வந்து முதல் பாடல வந்து என்ன கொடுக்குறாங்க, மா ஓரெழுத்து ஒரு மொழி. மா அப்படின்னா வண்டு, மா ஓரெழுத்து ஒரு மொழி. மா அப்படின்னா வண்டு. மது அப்படின்னா தேன்,
மதுனா நமக்கு தெரியும் தேன். வாவி அப்படின்னா பொய்கை, வாவி அப்படின்னா பொய்கை. அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது பாடல்ல வந்து வளர்முதல். வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். தாளம் அப்படின்னா தரளம் அப்படின்னா முத்து. தாளம்னா முத்து. பணிலம்னா சங்கு. தாளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. இதுலையும் சொல்லும் பொருளும் வளர்முதல் அப்படின்னா வளர்முதல்னா நெற்பயிர், தாளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. அடுத்து காடெல்லாம் கலைக்கரும்பு அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல்ல வந்து நமக்கு வந்து கலைனா நான் வந்து கரும்பு, கலைனா கரும்பு, கா அப்படின்னா சோலை, கானா சோலை, குலைனா சிறு கிளை, அரும்புனா மலர் மொட்டு, மாடு அப்படின்னா பக்கம், நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள், கோடு அப்படின்னா குளக்கரை. இந்த பாடத்துல வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அவ்வளவுதான். அதுக்காக வந்து ஃபுல்லா வந்து நம்ம இது பண்ண முடியாது. இதுல பாருங்க ஆடும்னா அங்க வந்து அந்த பாடல் இருக்கக்கூடிய நம்ம பொருள். அதாவது ஆடும்னா மேதினா எருமை, துதைத்து எழும் அப்படின்னா கலக்கி எழும், துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன், கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். அடுத்து சூடு நெல்லரி கட்டு, சுரிவலைனா சங்கு, வேரினா தேன், பகடுனா எருமை கடா, பாண்டில்னா வட்டம், சிமயம்னா மலை உச்சி. அதே மாதிரி நாளிகேரம்னா தென்னை, நாளிகேரம்னா தென்னை, நரந்தம் அப்படின்னா நாரத்தை, கோழி அப்படின்னா அரசமரம். பாருங்க இதெல்லாம் முக்கியமான கோழி அரசமரம், சாலம் அப்படின்னா ஆச்சாமரம், கமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், நாகம் அப்படின்னா நாகமரம், காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு. ஸோ இந்த பாடலோட பொருள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாடலோட பொருளுக்கு அடுத்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பில் வந்து ஒரு சொல்ல பிரிச்சு மை வந்து அது பண்பு தொகை, கருங்குவலை பிரிக்கிற கருமை பிளஸ் குவலை, சென்னல் செம்மை பிளஸ் நெல் ஒரு சொல்ல பிரிச்சு மை வந்து அது பண்பு. அதே மாதிரி விரிமலர், விரிகின்ற மலர், விரியும் மலர், விரிந்த மலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர், தட மா தவ நனி குரு, இந்த தட இந்த வார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சா அது உரிச்சொல் தொடர். அடுத்து வந்து இந்த நூல்வெளி வந்து இந்த பெரிய புராணம் வந்து எப்படி இயற்றப்பட, சுந்தரனின் திருத்தொண்ட தொகை அடியவர், சுந்தரனின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது. பாருங்க சுந்தரரும் வந்து இந்த அடியவர் பெருமையை ஓரடியில், சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியால் தொகுக்கப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த பெரிய புராணம் இயற்றுவதற்கு முன்னாடி சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகைன்னு எழுதியிருக்காரு. அடுத்து வந்து இதை கொஞ்சம் விரித்து நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை, ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக திருத்தொண்டர் புராணம், ஃபர்ஸ்ட் திருத்தொண்ட தொகை, அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி, அடுத்து திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்ட தொகை அப்படின்னா சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னா நம்பி. அடுத்து வந்து திருத்தொண்டர் புராணம், அதற்கு வேறு பேர் வந்து பெரிய புராணம், பெருமைக்காக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுது. இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார், சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர். பாருங்க சேக்கிலார், அவரின் இயற்பெயர் அதெல்லாம் நம்ம படிப்போம். ஆனா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கைவளவை என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட பாடிய கைவளவை என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இந்த இது வந்து நமக்கு வந்து பெரிய புராணமும் நமக்கு வந்து இயற்கையோட
முக்கியத்துவத்தை தான் சோழ நாட்டு அதை பற்றி நமக்கு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பாடல் படிக்கல. நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் படித்தோம். அப்புறம் நூல்வெளி படித்தோம். அந்த நூல்வெளின்றது கண்டிப்பாக திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, பெரிய புராணம்னா எப்படி அப்படின்றத படித்தோம். இப்போ அடுத்து இதில் வந்து மொத்தம் 3 செயல் கொடுத்துருக்காங்க. இந்த 2வது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டமரம், அடுத்து பெரிய புராணம், அடுத்து வந்து நமக்கு வந்து புறநானூறு. 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்களில் வந்து புறநானூறு. இந்த புறநானூறு வந்து இயற்கை என்ன சொல்றாங்க பாருங்க. நிலம் நீர் காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இன்னைக்கு மனிதனின் அடிப்படை நிலம் நீர் காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையாமையை உணர்ந்த நம் முன்னோர்கள், நீரோட இன்றியமையாக வேண்ட நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள், பாருங்க, நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினார். நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினார். இந்த புறநானூறுல நீரோட முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியது. இந்த பாடம் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடியது. திணை வந்து பொதுவியல் துறை, திணை வந்து பொதுவியல். திணை வந்து நமக்கு தெரியும் புறத்திணைகள் 12. அதுல திணை வந்து பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா வெற்றி முதல், ஓகே, எல்லா புறத்திணைகளுக்கு பொதுவா அமைந்ததையும் பொதுவா இல்லாதையும் கூறுவது பொதுவியல் திணை. அதே மாதிரி துறை வந்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அந்த துறைக்கு என்ன மீனிங் அப்படின்னு படிப்போம். இப்போ வந்து பொதுவியல் திணைனா அங்கே கொடுத்துருக்காங்க. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்தி முன்னர் விளக்கப்படாத செய்திகளும் கூறுவது பொதுவே. முதுமொழி காஞ்சி அப்படின்னா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை. முதுமொழி காஞ்சினா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல். இதான் வந்து இந்த 3 பொருளோட உறுதி தரும் தன்மையை கூறுதலாம் வந்து முதுமொழி காஞ்சி திரை. அடுத்து சொல்லும் பொருள். யாக்கைனா உடம்பு. யாக்கை உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம். புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி, ஆளுமை. தள்ளாதோர் இவன். தள்ளாதோர் இவன், தள்ளாதோரே. குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாத புகழுடைய. பாருங்க, தள்ளாதோர் இவன், தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள், குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருளை நம்ம கொடுத்துருக்காங்க. பாடலோட பொருள் நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து இதில் வந்து இலக்கண குறிப்பு ஒரு சொல்ல பிரித்து மை வந்தா மூதூர். மூதூர் நல்லிசை. மூதூர்னா முதுமை பிளஸ் ஊர். நல்லிசை நன்மை பிளஸ் இசை. புண்புனா புண்மை பிளஸ் புலம். பண்பு தொகை. நிறுத்தல். தல்னாவே தொழிற்பெயர். அமையா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈர்கட்ட. நீரும் நிலமும். உம்மு வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. உம்மு நீரும் நிலமும் உடம்பும் உயிரும். உம்மு வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை. அதே மாதிரி அடுப்போர் 3 காலத்தை உணர்த்தி வரும். வினைத்தொகை. கொடுத்தோர், கொடுத்தவர். கொடுத்தோர், கொடுத்தவர் வினையாளனியின் பெயர். கொடுத்தோர், கொடுத்தவர் வினையாளனியின் பெயர். அதே மாதிரி அடுத்த பகுப்பத உறுப்பிலக்கணம் நமக்கு தெரியும். பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து வேர்ச்சொல்கள் கேட்பாங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம் வந்து வேர்ச்சொல்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நிறுத்தல். நிறுத்தல் அப்படின்னா வந்து அதுக்கு வேர்ச்சொல் வந்து நிறு. கொடுத்தோர். கொடுத்தோர் அப்படின்னா வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்னா அந்த முதல் வெறுப்பு வினைச்சொல் தான் வேர்ச்சொல். கொடுத்தோர்னா கொடு. அடுத்து நூல்வெளி வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள். பாருங்க, அந்த 8 தொகை நூல் ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. பாருங்க, இந்த புறநானூறு வந்து பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்து மற்றும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்கள் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறிய இந்நூல் பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. ஸோ இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நம்ம வந்து மணிமேகலையில் வந்திருக்கு. ஆனால் வந்து அது வந்து புறநானூறு. பாருங்க, இதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் புறநானூறு பாருங்க.
இந்த இதெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் வந்து எந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்பது நாளை உடுப்பவை இரண்டே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதெல்லாம் கண்டிப்பா நல்லா படிச்சுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே என்னும் சொற்றொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே புறம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுவும் புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. மகனை வந்து சான்றோர் ஆக்குதல் வந்து தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பாருங்க, கற்றல் நன்றே. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது, உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு புறநானூறு கூறுகிறது. அடுத்துதான் நமக்கு வந்து ஒரு துணைப்பாடம். துணைப்படம் தண்ணீர் அப்படின்னு, ஏன்னா அதில் வந்து நீரின்றி அமையாத உலகு, அதைத்தான் நம்ம சொல்றாங்க. இதுலையும் துணைப்படத்துல தண்ணீர் அப்படின்னு கந்தர்வன் எழுதக்கூடிய தண்ணீர். தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள், பாருங்க, பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. தண்ணீரின் இன்றியமையாமையும் தேவையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சிற்றூரை இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாக மாறுகிறது. இதை உணர்த்துவதாக, ஏன்னா இன்னைக்கு தண்ணீர் தான், தண்ணீர் இல்லாட்டி மனிதன் வாழ முடியாது. அதனால தண்ணீர் வந்து இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் கொஞ்சம் வறட்சியா இருக்கு. இந்த வெயில் காலத்துல வந்து தண்ணீர் அப்படின்றது வந்து நம்ம கிடைக்காத ஒன்றாக இருக்கு. அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்காக இந்த கதையை கொடுத்துருக்காங்க. அதை வாசிச்சு ஒரு நாளைக்கு அந்த கதையை படிச்சு நல்லா வந்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒவ்வொரு கவிதை கதையெல்லாம் வந்து அவங்க உருவாக்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்காக தெரியும். அப்படி உருவாக்குனதை வந்து நம்மளும் படிச்சு சுவைத்து நிறைய அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டுறதே அவங்க அந்த படைப்பாளர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. அதை எவ்வளவு பேர் படிக்கிறோம், படிச்சு அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஓய்வு நேரத்தில் வந்து இந்த கதையெல்லாம் படிச்சு அந்த கதையில எப்படிலாம் வந்து, ஏன்னா ஒரு கதை அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அப்படியே நம்ம வந்து அதை படிக்கும்போது நம்மளோட உணர்வுகள் பூரா வந்து அப்படியே அந்த கேரக்டராகவே ஒன்றிடுவோம். கேரக்டராக ஒன்றி வந்து அப்படியே நம்ம வந்து படத்தை எப்படி இப்போ சினிமா படம் திரைப்படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு ஆர்வமாக எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளை வந்து அதே மாதிரி இந்த கதையை வந்து வார்த்தைகளில் படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி வந்து அதை வந்து எப்படி போய் மக்களுக்கு சேரும் அப்படின்றத வந்து வச்சு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து இதோட நூல்வழி மட்டும் படிப்போம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில், தமிழ்நாடு அரசோட கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். இவர் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள். அடுத்ததான் இலக்கணம். இலக்கணம் வந்துட்டு 2000 வந்து இலக்கணம் வந்து துணை வினைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துணை வினைகள். ஃபர்ஸ்ட் வந்து வினைனா என்ன அப்படின்றது வந்து இங்க கொடுத்துருக்காங்க. வினை வகைகள் கொஞ்சம் வந்து புரிஞ்சு படிக்கலாம். துணை வினைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வினைகள்னா என்ன, அப்புறம் துணை வினைனா என்னன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வினை வந்து வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடர், அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகை இந்த வினை சொற்களை, வினைனா ஒரு செயலை தான் வினை சொற்கள் சொல்லுவோம். செய்யக்கூடிய செயல் தான் வினை. வினைனா வேற ஒண்ணுமே இல்லை, நம்ம செயல் தான் வினை, செய்கிறது. அந்த வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படை பல வகையா. அதுல வந்து தனிவினையும் கூட்டு வினையும், தனிவினையும் கூட்டு வினையும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டு வினை, நேற்று படிச்ச தன்வினை பிறவினைன்னு படித்தோம். இன்னைக்கு தனிவினை கூட்டு வினைன்னு படிக்கிறோம். தனியா செஞ்சா தனிவினை, கூட்டா செஞ்சா கூட்டு வினை. நேற்று தன்வினை பிறவினை, தான் செஞ்சா தன்வினை, செய்ய வச்சோன்னா பிறவினைன்னு படித்தோம். இன்னைக்கு தனிவினை கூட்டு வினைன்றோம். தனிவினை தனியா பாருங்க, படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை கொடுத்தா. படியுங்கள், படிக்க. மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாப்பதம் ஆகும். இந்த படி என்னும் வினையடி வந்து அதை பிரிக்க முடியாது. அது பகாப்பதம்.
அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. ஏன்னா படின்றத வந்து அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியும். இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை இந்த மாதிரி தனி வினையடிகளை இந்த மாதிரி தனியா இருக்கிறது வந்து தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை படி அப்படின்றது அதுலேயே வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து படிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து கொடுக்கல. இந்த மேற்காணும் சொற்களை கவனிங்க. இவற்றை படின்னு ஒரு வார்த்தை தான் எடுத்து சொல்றாங்க. அந்த படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன. அதில் சில ஒட்டுக்கள்ன்றாங்க. படி என்னும் அந்த வினையடி வந்து பகாப்பதமாகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை என்போம். கூட்டு வினை பாருங்க. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனிங்க. ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்பட்டு ஆசை கண்டுபிடி. அதே மாதிரி வந்து கண்டுபிடித்தார்கள். அதுல என்ன சொன்னா கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு. ஆசைப்படினா ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுப்பதங்கள் ஆகும். அதை பிரிச்சா பொருள் தரும். இவ்வாறு பகுப்பதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பார். இவ்வாறு பகுப்பதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பார். அதாவது ஒரு சொல்லு வந்து ரெண்டா பிரிச்சு பொருள் தரதான் அதான் வந்து பகுப்பதம். அப்படி இந்த ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஆசைப்படு ரெண்டா பிரிச்சா பொருள் தருது. ஆசைப்படு, கண்டுபிடி. இந்த மாதிரி கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொல்லை கூட்டு வினை என்பார். இதுலதான் வந்து கூட்டு வினைகள் பொதுவாக கூட்டு வினை வந்து 3 வகையாக: பெயர் பிளஸ் வினை, வினை பிளஸ் வினை, இடை பிளஸ் வினை. பெயர் பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை. தந்தி பிளஸ் அடி. தந்தினா பெயர், வினைனா அடி. ஆணையிடு, கேள்விப்படு. அது வந்து நமக்கு வினையடின்னு தான் சொல்ற. தந்தி அடினாலும் ரெண்டும் சேர்த்து ஒரு வினையை குறிக்குது. பெயரும் வினையும் சேர்த்து ஒரு வினையை குறிக்குது. வினையும் வினையும் சேர்த்து ஒரு வினையை குறிக்குது. கண்டுபிடி, கண்டுன்ற ஒரு வினை, பிடின்ற ஒரு வினை. வினையும் வினையை சேர்ந்து ஒரு வினையை குறிக்குது. அதே மாதிரி இடை சொற்கள். முன்னேறு, பின்பற்று. இடைச்சொல் முன்னு, பின்பற்று, கீழ் இறங்கு. இடை பிளஸ் வினை ஈக்குவல் டு வினை. இதான் வந்து இந்த கூட்டு வினை. தனி வினை, கூட்டு வினை அப்படின்னு 2 வினைகளை பற்றி சொல்றாங்க. இப்ப அடுத்து வந்து முதல் வினையும் துணை வினையும். தனி வினை, கூட்டு வினை மாதிரி அடுத்து முதல் வினையும் துணை வினையும். முதல் வினை, துணை வினை பாருங்க. நான் பாடம் படித்தேன், நான் பாடம் படித்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடரில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தரும். பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தரும். இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் எனப்படலாம். இது பார் என்னும் வினையின் அடிப்படை பொருள். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இந்த சொற்றொடரை ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகள் ஆகும். இவற்றை 2 உறுப்புகள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது 2வது உறுப்பு. இது வினையின் அடிப்படை பொருளான பார்த்து என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. ஓட பார்த்தேன், அந்த 2வதுல வந்து பார்த்தேன்றது ஓட பார்த்தேன். இல்லை, பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால் இதுல வந்து பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தருவது முதல் வினை. கூட்டு வினையின் 2வது உறுப்பாக வந்து அடிப்படை பொருளை விட்டு வேறு பொருளை தருவது துணை வினை. பாருங்க, நல்லா தெளிவா சொல்லலாம். ஆனா வந்து இந்த அளவுக்கு அவங்க வந்து கேள்விகள் கேட்டது கிடையாது. முதல் வினை அப்படின்னா அதாவது அந்த வினை வந்து அப்படியே நமக்கு பொருளை தரணும். துணை வினை அப்படின்னா அதோட வர்றது வந்து அந்த பொருளை தராம அதோட தொடர்புடைய பொருளை தரணும். அதாவது துணை வினை அப்படின்றாங்க. இப்ப இதோட பண்புகள் அவங்கள முதல் வினை, துணை வினை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாசிப்போம். இப்போ வந்து அடுத்து தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணை வினைகளாக வழங்க. துணை வினைகளுக்கு பாருங்க, ஆம், ஆயிற்று, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தமிழ்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தனி வினை, துணை வினை. தனி வினை ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு வினை, அடுத்து வந்து முதல் வினை, துணை வினைன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு நாளைக்கு நல்லா தெளிவா படிப்போம்.
இப்போ இதில் வந்து கடைசியாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் வந்து நமக்கு வந்து ஒன்னேடு வந்து மிசை மிசை என்பது மேலே நீர்நிலைகளோடு தொடர்பு இல்லாது இதெல்லாம் கண்டிப்பாக மிசைனா மேலே. இப்பதான் நம்ம வந்து பெரிய புராணத்துல வந்து இந்த வார்த்தைகள் படித்தோம். அந்த பெரிய புராணத்துல வந்து அந்த முதல்ல வந்து நம்ம வந்து அதுக்கு மீனிங் வந்து பாருங்க, பட்டமரத்துல இருக்கு. பட்டமரத்துல முப்பத்தாம் மிசை அப்படின்னா மேல், பெரிய மிசை என்பது மேல், பட்டமரம் 39ஆம் பக்கம். அந்த சொல்லும் பொருளும் அப்படின்றதுல மிசை என்பது மேல், அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சர். மிசை என்பது மேலே, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாது, அகலி ஆரி இளஞ்சி புலரி. அடுத்து பொருத்தமான விடை, நீரின்றி அமையாத உலகு. திருவள்ளுவர் நீரின்றி அமையாத யாக்கை. ஔவையார் மாமலை போற்று இளங்கோடி. அது அப்படியே ஆன்சர் அப்படியே இருக்கு. இதுல வந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்தலுக. நீரின்றி அமையாத உலகு திருவள்ளுவர், நீரின்றி அமையாத யாக்கை. உடம்பு வந்து யாக்கைனா உடம்பு. ஔவையார் மாமலை போற்றும் துணை இளங்கோவடிகள். பொருத்தமான வினை, கதிர் அலுவலகத்திற்கு விரைவாக வந்தான். அதுக்கு என்ன ஆன்சர்? விரைவாக வந்தான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அதாவது கதிர் அலுவலகத்துக்கு விரைவாக வந்து விட்டான். வந்தான்ற காட்டில் வந்து விட்டான், அந்ததான். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். ஆன்சர் தான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. அடுத்து மல்லல் மூதூர் வய வந்தது. கோடிட்ட சொல்லின் பொருள். மல்லல் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதுல பெரிய புராணத்துல இருக்கு. அதுல பாருங்க, மல்லல் என்பது வளம் அப்படின்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரு. ஒவ்வொரு பாடலாம் பார்க்கணும். பெரிய புராணத்துல கொடுக்கல. மல்லல்னா பெரியன்னு வராது, பூவரசு மரம் வராது. மல்லல் மூதூர் வளம். மல்லல் மூதூர் வய வந்து, ஏன்னா மறுமை கிடையாது, மல்லல் கிடையாது, பூவரசு கீழே இருக்க ஆன்சரை வச்சு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து வளம்னு குறிச்சுங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம தெளிவாக பார்த்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து போதிய நேரம் இல்லாதனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேகமாக நடத்துறதுனால நம்ம கொஞ்சம் குறைவாக நடத்துகிற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா பொறுமையாக நல்லா தெளிவாக ஒரு நாளைக்கு நடத்துவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.